யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் மரவள்ளிக்கிழங்கு இறால் வச்சு காய்ச்ச போகிறோம். போன முறை இறால் போடாமல் காய்ச்சினால கன பேர் இப்போ இந்த நேரத்தில் இறால் போடுறேன்லாம் கேட்டு கதை இதுகள் கேட்டிருந்தீங்க. இந்த முறை வாங்கோ எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். மரவள்ளிக்கிழங்கு, பச்சை மிளகாய், இறால், கருவேப்பில்லை, தேசிக்காய், வெங்காயம், முதலாம்பால், யாழ் சமையல் தூள், உப்பு. வாங்கோ இப்படி செய்கிறாண்டு பார்ப்போம். அடுப்பை பற்ற வச்சு தண்ணியை கொதிக்க விட போகிறோம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். வாங்கோ தண்ணி கொதிச்சிட்டு நாங்கள் இதுக்குள்ள இந்த கிழங்கை போடுவோம். இந்த கிழங்கு நல்லா கழுவி வெட்டி கழுவி எல்லாம் வச்சுருக்கிறோம். இதை போட்டு இது நல்லா அவிய மட்டும் மூடிவிட போகிறோம். இதை மூட போகிறோம். கிழங்கு அவியட்டும். வாங்கோ அவிஞ்ச பிறகு திறந்து பார்ப்போம். இது நல்லா அவிஞ்சிட்டுது. இதுக்குள்ள நாங்கள் வெங்காயம், கருவேப்பில்லை, பால், இந்த இறால் பிள்ளைகள் இதை போட்டாவே சோத்தோடு எடுக்காயினோம். பெருமாவே அள்ளி குடிச்சு கொண்டு இருப்பினோம். பச்சை மிளகாய் கொஞ்சம் கூட போட்டால் வாசமாக இருக்கும். இறால் அவி மட்டும் மூடி விடுங்க. இப்போ நான் பக்கத்தில் கேத்தலில் சுடு தண்ணி கொதிக்க வச்சேன். நான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுக்காக அதை எடுத்து கொஞ்சம் விடுவேன். நல்ல கட்டியாக வந்துட்டு இப்போ கொஞ்சம் தண்ணியாக சுடு தண்ணியை விடுங்கோ. நல்ல கட்டியாக வந்தால் சுடு தண்ணியை விடுங்கோ. இப்படியே மூடி இறால் ஒரு கொதிக்க மட்டும் விடுவோம். இப்போ திறந்து பார்ப்போம். இறால் நல்லா விஞ்சிட்டு என்னங்க கவனமாக இருக்கணும். தூள் போட்டால் கீழே போய் ஒட்ட பார்க்கும். இப்போ இதுக்குள்ள நாங்கள் உழைப்பி சாப்பிடாத குட்டீஸு கொஞ்சம் கிள்ளி வச்சுட்டு இதில் நாங்கள் கொஞ்சம் எங்களோட உரைப்பி சாப்பிடாத அவையில் பச்சை மிளகாய் அதில் போட்டால் சாப்பிட்டோம்னா இந்த தூள் போட்டால் கொஞ்சம் சாப்பிட பஞ்சுப்படுவார் சின்னவன். அவள் கொஞ்சம் கிள்ளி வச்சுட்டு மிச்சத்துக்குள்ள நாங்கள் தூள் போட போகிறோம். இதே எங்களோட பிள்ளைகள் சோத்தோடு சாப்பிடாது. இதை வருமாவே சாப்பிடுவோம். நல்லா குறையுங்கோ. இனி நல்ல மெல்லிய நெருப்பில் விட்டு தான் இந்த தூள் போட்ட அப்புறம் ஒட்ட பார்க்க அடியில் போய் தூளும் கொஞ்சம் சுள்ளிட போடுவோம். நாங்கள் கூழ் காய்ச்சா இப்படி எடுத்து குடிக்கணுமா அப்படி எடுத்து குடிச்சு கொண்டு திரிவாரம் பிள்ளைகள். கொஞ்சமாக கட்டியாக இருக்கிறபடியா நான் தண்ணி கொஞ்சம் சுடு தண்ணி இது சுடு தண்ணி பக்கத்தில் கொதிக்க வச்சே வைக்கிறேன். நான் அதில் கொதிச்சு கொண்டே இருக்கும். இது நீங்கள் உங்களுக்கு அளவா ஏற்ற மாதிரி உரைப்பெல்லாம் போடுங்க. நான் எங்கட பிள்ளைகளோட அளவுக்கு போட்டு நான் இனி உப்பு போடுங்க. அளவான உப்பை போடுங்க. இது செட்டியான மெல்லியன்றப்பில் வைக்கணும். இந்த தூள் வைக்க அடங்க அடியில் போய் ஒட்டி கொண்டுறோம். கிழங்கு எரிஞ்சுவோம். அப்போ பக்கத்துலேயே நின்று மெல்லிய நெருப்பில் வையப்போ தூள் வைக்க அடக்கட்டும். தூள் போட்டால் பிறகு தூர போயிடக்கூடாது. கட்டாயம் அடி பிடிக்கும். அடியில் போய் எரிஞ்சு கொள்ளும். நிமிஷத்துக்குள்ள நீங்கள் திறந்து கிளறிக்கொண்டே இருக்கணும். இவ்வளவு இதாக காய்ச்சி இப்போ இந்த எரிஞ்சுதாண்டா எரிஞ்ச மணம்தான் மணக்கும் உங்களுக்கு. இதுக்குள்ளே போடுற பச்சை மிளகாய் தூளும் உங்களோட அளவுகளுக்கு போடுங்க. கிட்டத்தட்ட கூழ் குடிக்கிற மாதிரி எங்கட பிள்ளைகள் தூக்கி குடிச்சு கொண்டிருக்கலாம். இனி நாங்கள் இதுக்குள்ள பாலை விட போகிறோம். முதலாம்பால் இதை விட்டோம்னா
கிளாரி போட்டு மெல்லமாக ஒரு குமிழ் வேற பொங்குது. இனி நாங்கள் இப்படியே வச்சுட்டு இந்த அடுப்பை நூக்க போகிறோம். இந்த சூடாக அடங்கு மட்டும் அடுப்பை நிப்பாட்டி போட்டு சூடாக அடங்கிட்டோன்னா தேய்ச்சி பிடி விட்டு இறக்க போகிறோம். வாங்க இப்போ கொதி அடங்கிட்டு இப்போ இதுக்குள்ள தேசிக்காய் அப்படி விடுங்கோ. தேசிக்காய் அப்படி விடைக்கலாம் நல்ல ஒரு வாசம் பெறும் உங்களுக்கு. இது சோத்துக்கு நான் 2ஆம் தரம் தண்ணி கூட சோத்துக்கு சாப்பிட்றேன்னா நான் 2ஆம் தரம் கொஞ்சம் தண்ணி விட்டான்னு அது விடாதேங்கோ. இது வியல் கொஞ்சம் வைக்க இருக்கும் பிள்ளைகள் அள்ளி குடிக்கிற பதத்துக்கு தான் இது நான் காய்ச்சி இருக்கிறேன். நீங்கள் சோத்துக்குன்னு சொன்னால் தண்ணி நான் 2ஆம் தரம் விட்ட தண்ணியை விடாதேங்கோ. இது கொஞ்சம் மூடி போட்டு திறக்க கொஞ்சம் இறுக்கமாக வரும். வாங்கோ பிறந்தாங்க எடுப்போம். இது சோத்துக்கு சோத்தோடு சாப்பிடணும் விட சாப்பிடு இதை வருமா கலண்டி வச்சு அள்ளி சாப்பிடுவோம். சாப்பிட நல்லா இருக்கும். சோத்தோடையும் நீங்கள் விரும்பினா சாப்பிடலாம்.